Once again, hello friends, welcome back to our channel TN11 Fantasy Tamil. இன்றைக்கி என்ன மேட்ச் பார்க்க போகிறோன்னா SRH vs பஞ்சாப் கிங்ஸ். இந்த மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம், ஹைதராபாதோட ஹோம் கிரவுண்ட். ஸோ சொல்லவே வேண்டாம், ஹைதராபாதோட டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஒன்ஸ் அகெயின் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட தோற்றுட்டு வராங்க. ஸோ அவங்களோட டாப் 4 to 5 பிளேயர்ஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக ஒரு ஹெவி கம்பேக் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹை ஸ்கோரிங் கிளாஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு டீம்ஸும் ஒரு 200+ கேரண்டியாக இருக்கும். ஸோ இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா பேசர்ஸ் ஆல்மோஸ்ட் 50 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிச்சில் லேட்டஸ்ட்டாக நடந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா SRH 165 ஆல் அவுட், KKR வின் பண்ணியிருக்காங்க. SRH 242 for 2, DC 195, ஆல்மோஸ்ட் 200 க்ளோஸ் டு 200 ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போது ரெண்டு டீமோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துடலாம். SRH லாஸ்ட் 5 மேட்சஸில் கண்டினியூஸ் வின்ஸு ஒரு லாஸ் பண்ணியிருக்காங்க SRH. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பார்த்திங்கன்னா 2 லாஸ். ஸோ இந்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட் டு ஹெட்டில் பார்த்திங்கன்னா SRH தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸை, 12 வின், பஞ்சாப் கிங்ஸ் 6 வின். ஸோ இப்போ நம்ம பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். ஸோ பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் லாஸ்ட் 5 இன்னிங்ஸாக இஷான் கிஷான் சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாரு. 0, 25, 74, 0, 42 ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயராக கண்டினியூஸாக இருந்துகிட்ருக்காரு. ஒன்ஸ் அகெயின் ஹைதராபாத் ஸ்டேடியம் அவருக்கு நிறைய ஃபேவராக இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் இஷான் கிஷான் கம்பல்சரியாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ பிரபுசிம்ரனும் இதே ஸ்டேடியத்தில் ஆல்ரெடி ஒரு ஹெட் டு ஹெட். ஸோ உங்களுக்கு இந்த மேட்ச் மட்டும் நான் காட்டிட்டு வரேன். ஆல்ரெடி இவங்களோட ஹெட் டு ஹெட் கிளாஷில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு மேட்ச் விளையாடிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, ஒரு ஆல்ரெடி. ஸோ IPL 2026 பார்த்தீங்கன்னா நியூ சண்டிகரில் விளையாடிருக்காங்க. அப்போ ஹெட் டு ஹெட் பாருங்கள், அபிஷேக் சர்மா செம்ம அடி அடித்தார், 5 4s 8 6 74 ரன்ஸ். டிராவிஸ் ஹெட் 38 ரன்ஸ், இஷான் கிஷான் 27, கிளாசன் 14. இந்த டாப் 4 டாமினேட் பண்ணியிருந்தாங்க. அனிகேத் வர்மா ஒரு 18. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் ஃபாஸ்ட் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மார்கோ ஜான்சன் விக்கெட்லெஸ், பார்ட்லெட் ஒரு விக்கெட், வைஷாக் விஜயகுமார் விக்கெட்லெஸ், ஷாஷாங் சிங் இந்த மேட்ச் தான் ஷாஷாங் சிங் ஓவர் கொடுத்தாரு, சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ 2 விக்கெட்ஸ் அவர் எடுத்தார். நெக்ஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸ் சிம்பிளாக வின் பண்ணிட்டாங்க. பிரியான்ஷாரியா 57, பிரப்சிம்ரன் 51, கூப்பர் கார்னலி 11, ஸ்ரேயஸ் ஐயர் 69, நேஹல் வதேரா 14, ஷஷாங்க் சிங் 16. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஷஷாங்க் சிங் விளையாடல, சுபம் ஷெக்டேன்றவர் ரொம்ப நல்லா விளையாடினார். ஸோ அவர் தான் மறுபடியும் விளையாடுவார்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம லைனப்ஸ் பார்த்துடலாம். இவங்க SRHோட பிளேயிங் 11 பார்த்திங்கன்னா டாப் ஆர்டர் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இஷான் கிஷான், நெக்ஸ்ட்டு ஹென்ரிச் கிளாசன், நெக்ஸ்ட்டு ரவிக்குமார் சாம்ரன், சலீல் அரோரா, பேட் கமின்ஸ், எஸ் குமார், ஹர்ஷல் பட்டேல், ஈஷன் மலிங்கா. இம்பேக்ட் பிளேயராக சாகிப் ஹுசேன் வந்தார். ஸோ இம்பேக்ட் பிளேயராக சாகிப் ஹுசேன் லாஸ்ட் மேட்ச் வந்ததுக்காரு, ரொம்ப நல்லாவும் போட்டார் அவர் ஃபினிஷிங்லலாம். ஸோ பஞ்சாப் கிங்ஸில் பார்த்திங்கன்னா ஹர்ப்ரீத் பிரார் போன மேட்ச் அவர் ப்ரீவியஸ் மேட்ச் விளையாடவே இல்லை, அவர் உள்ளே வரலை. ஸோ பிரபுசிம்ரன், பிரியான்ஷாரியா ஓப்பனிங், கூப்பர் கார்னலி, நெக்ஸ்ட்டு ஸ்ரேயஸ் ஐயர், நெக்ஸ்ட்டு சுபம் ஷெக்டே, நெக்ஸ்ட்டு நேஹல் வதேரா, ஸ்டாய்னிஸ், மார்கோ ஜான்சன், ஜேவியர் பார்ட்லெட், ஹர்ஷதீப் சிங் அண்டு சாஹல். இவங்க 11 பிளேயர்ஸ். இம்பேக்ட் பிளேயராக வைஷாக் விஜயகுமார் வந்தார். ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். இந்த மேட்ச்சுமே வைஷாக் விஜயகுமாரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இம்பேக்ட் பிளேயராக. இங்கே சாகிப் ஹுசேன் இம்பேக்ட் பிளேயராக இருக்கார். கண்டிப்பாக 2 டீம்லேயுமே ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இம்பேக்ட் பிளேயராக வச்சுருப்பாங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இம்பேக்ட் பிளேயராக வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். விக்கெட் கீப்பர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான் ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயர். பட் ஹைதராபாத் ஸ்டேடியமில் அவரை நான் ஒன்ஸ் அகைன் ட்ரெஸ்ட் பண்ணுறேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிரபுசிம்ரன் ஆல்ரெடி ஹெட் டு ஹெட்டில் ஒரு 50 போட்டிருக்காரு. அண்ட் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது, 80, 76, 59. ஸோ ரேராக மிஸ் ஆகிற மேட்ச் கூட மேக்ஸிமம் 20 ரேஞ்ச் கிட்ட அடிச்சிடறார். ஸோ இவரே மிஸ் பண்ணாதீங்க. கிளாஸ் அண்ட் வெரி ரேர் சைட், போன மேட்ச் எக்ஸ்பெக்டே பண்ணல, 11 ரன்ஸில் அவுட்டாக இருக்கார்.
ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக அவரும் பெர்ஃபார்ம் பண்ணுவார். 59, 37, 29, 65 கண்டினியூஸாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ். சலீல் அரோரா ஃபினிஷர் தான், ஒரு ஃபினிஷிங் ரோல். லாஸ்ட் ஒரு 30 ரன்ஸ் இருக்குது, 20 ரன்ஸ் இருக்குன்னா இவர் வந்து ஒரு 2 சிக்ஸஸ் இல்லை 1 பவுண்ட்ரி, ஒரு 2 பவுண்ட்ரி அந்த மாதிரி அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ இவர் ரொம்ப வெரி ஸ்லைட் டீம்ஸில் மட்டும் வைங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அவருக்கும் ஒரு 2 மேட்சாக அவரோட ஃபார்மில் லைட்டாக டிப் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் அகைன் அவரும் ஒரு கம்பேக் கொடுப்பாரு. நேகல் வதேரா போரஸ்ட்டு ஃபார்மில் இருக்கார். இவர் ரொம்ப ரொம்ப கம்மி டீம்ஸில் போடுங்க. ட்ராவிஸ் ஹெட் வந்து லாஸ்ட்டு 2 மேட்சாக எக்ஸ்ட்ராடனரி ஃபார்மில் இருக்கார். ஸோ இவரையும் உங்கள் பிளான்ஸில் வச்சுக்கோங்க, ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா பவர் பிளேயில் இப்போ கொஞ்சம் எஃபெக்டிவாக மாறிக்கிட்டே வர்றாரு. நான் 76 அடித்தப்போ தான் 4 ட்ராப் கேச்சஸ் சொன்னேன். அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச்சில் நான் அவரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்காதீங்கன்னு சொன்னால், நான் இவர் என் ப்ரெடிக்ஷனை வந்து உடச்சிட்டாரு. ரொம்ப சூப்பராக அந்த இன்னிங்ஸ் ஆடிந்தார். ஸோ இவரை என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளியர் ப்ரெடிக்ஷன் இவருக்கு நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆனால் சேஃப்டிக்கு வைஸ் கேப்டன் கேப்டன்சி ஆப்ஷனும் கொடுங்க. அபிஷேக் சர்மா மஸ்ட் பிக்குங்க. லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் வேறு போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக போடுங்க. பிரியன்ஷ் ஆரியா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பிரியன்ஷ் ஆரியா நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு. பெரிய இன்னிங்ஸாக அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல ரீசன்ட் 4 மேட்சஸாக. ஸோ ரொட்டேட் பண்ணுங்கள். ரவிக்குமார் சாம்ரன் ஒன்ஸ் அகைன் இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு, 4 ரன் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவாரான்னு தெரில. ஸோ பொறுத்திருந்ததாக பார்க்கலாம். ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஸ்டாய்னிஸ் டாப் ஆர்டர் அதே சேம் தான். ஸ்டாய்னிஸ் போகிறீங்கன்னா டாப் ஆர்டரில் ஒரு 2 பேரோ ஒருத்தரோ எடுத்துருங்க. சிம்பிள் லாஜிக். மார்கோ ஆன்சன் ரொம்ப போரஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் ரீசெண்டாக விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு விக்கெட் நில். ஆனால் பேட்டிங்கில் லாஸ்ட் மேட்ச் 20 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் இவர் பவுல் ஃபஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக போடுங்க. ஆனால் டெத்துலலாம் ஓவர்ஸ் போகிறாரு. கூப்பர் கார்னலி பெர்ஃபார்மன்ஸு ரீசெண்டாக போராக இருக்குது. 17, 0, 30 ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சிவிசி கண்டிப்பாக கொடுக்காதீங்க, ரொட்டேட் மட்டும் பண்ணுங்கள். சுபம் ஷெக்டே ப்ராமிசிங் பிளேயராக வந்துட்டுருக்காரு. ஸோ ஆனால் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபோட டாப் 4 அகைன் ஃபயர் பண்ணுறதுனால இவருக்கு பெருசாக பேட்டிங் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பவுலிங் படி பார்த்தா அவர் பெருசாக விக்கெட்டும் எடுக்கலை. ஸோ இந்த மேட்ச் சுபம் ஷெக்டே ஃப்ளாப் ஆகிறதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. சுபம் ஷெக்டே அண்டு கூப்பர் கானோலி அவருமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஸோ ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் மார்கோ ஆன்சன், ஸ்டாய்னிஸ். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, பிரியன்ஷ் ஆரியா. விக்கெட் கீப்பர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன், பிரபு சிம்ரன், கிளாசன். சலீல் அரோரா வேண்டாம். பேட்டிங்கில் வதேரா வேண்டாம். ஆல்ரவுண்டரில் கூப்பர் கானோலி, சுபம் ஷெக்டே வேண்டாம். ஸ்டாய்னிஸ் கூட வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு லாஸ்ட்டில் ஒரு 20 பால்ஸ் கிடச்சாலுமே ஹெவி ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ பவுலிங் யூனிட் பார்த்தோன்னா ஹர்ஷல் பட்டேல் ரொம்ப ரொம்ப பூராக போட்டுட்ருக்காரு, பூரஸ்ட் ஃபார்மில் இருக்கார், வேண்டாம். அர்ஷதீப் சிங்கு ரொட்டேட் பண்ணுங்கள். சாகல் சேம், குல்தீப் சாகல் சேம் தான். எடுத்தால் 2 விக்கெட், இல்லைனா இல்லை வைங்க. அப்போ 50-50 டீம்ஸில் போடுங்க. கமின்ஸ் போன மேட்ச் நல்ல ஃபார்மில் இருந்தார், பட் கேட்ச் ட்ராப் ஒன்று நடந்தது, இல்லைனா 2 விக்கெட்ஸ் எடுத்திருப்பார். கமின்ஸ் அகெயின் வச்சுக்கோ. ஈஷன் மலிங்கா சேம் தான் சொல்கிறேன். லாஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் தப்பாயிடுச்சு. அகெயின் பவுலிங் ஃபஸ்ட்டு போட்டார்னா ஒரு 60% டீம்ஸில் போடுங்க. பவுலிங் செகண்ட் போட்டார்னா 100% டீம்ஸில் வித் விசியோட நீங்கள் அவர் கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா நிறையா போடுவார். பாட்லெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போடும்போது டெத் ஓவர் போடுவார். ஸோ கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் பவுலிங் போடும்போது போடவே போடாதீங்க. பிரஃபுலிஞ்சி லாஸ்ட் மேட்ச் விளையாடல. குமார் நல்லா தான் போட்டார், ஒரு கேட்ச் ட்ராப் இருந்தது. ஸோ லைட்டாக ஒரு லிட்டில் பிட் டீம்ஸில் போகலாம். ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 3 overs போட்டார்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணலாம். சாகிப் ஹுசைன் கண்டிப்பாக போடுங்க. சாகிப் ஹுசைனும் வைஷாக் விஜயகுமாரும் 2 பேரும் செம்ம டிஃபரன்ஷியல் பிக்காக இந்த ஸ்டேடியத்தில் இருப்பாங்க. வைஷாக் விஜயகுமார் ரீசெண்டாக நல்ல டச்சில் இருந்தார். ஸோ எங்களை பவுலிங் பொறுத்த வரைக்கும் சாகிப், வைஷாக் குமார் அண்டு ஈஷன் மலிங்கா, கமின்ஸ், அஷ்தீப் இந்த 5 பவுலர்ஸும் உங்கள் பிளான்ஸில் எடுத்துக்கோங்க. ஹர்ஷல் பட்டேல் வேண்டாம், சாகல் வேண்டாம், பார்ட்லெட் வேண்டாம். ஸோ பிரஃபுலிஞ்சி விளையாடுனா பார்ப்போம். குமார் வேண்டாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஃபைனல் டீம் பார்த்துடலாம். விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் கிளாசன், பிரபு சிம்ரன், ஈஷான் கிஷன். அண்ட் பேட்டிங் செக்ஷனில் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஸ்ரேயஸ் ஐயர், பிரியன்ஷ் ஆரியா. அண்ட் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஸ்டாய்னிஸ், மார்கோ ஆன்சன். அண்ட் பவுலிங் செக்ஷனில் கமின்ஸ், ஈஷான் மலிங்கா அண்ட் மேபி அர்ஷதீப் ஆர் சாகிப். ஸோ அர்ஷதீப் கொடுக்கும். ஸோ இந்த டீமுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக யாரை பிக் பண்ணுவேன்னா
வைஸ் கேப்டனாக வந்து லாஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் வந்து எனக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கேப்டனாக பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான். ஸோ எல்லோரும் ஆல்மோஸ்ட் 12 பிளேயர்ஸ் போட்டிருக்கோம். 5 6 7 8 9 10 11 12 இப்படி இருக்குன்னா மார்க்கோ ஜான்சன்னா ஓகே ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் டீம் ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபைனல் டீம். இஷான் கிஷான் கேப்டன், ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டன், பிரபசிம்ரன் சிங், ஹென்ரிச் கிளாசன், பிரியன் ஷாரே, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஸ்டாய்னிஸ், பவுலிங்கில் ஹர்ஷதீப், கமின்ஸ், மிஷன் மலிங்க. இங்கே ஏதாவது சேஞ்சஸ்னால் ஸ்டாய்னிஸ் பதில் நீங்கள் மார்க்கோ ஜான்சன் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த டாப் 7ல் யாரை வேணால் ட்ரை பண்ணுங்கள். பிரபசிம்ரன் கேப்டன், இவங்க 4 பேர் வைஸ் கேப்டன். இஷான் கிஷான் கேப்டன், இவங்க 4 பேர் வைஸ் கேப்டன். கிளாசன் கேப்டன், இவங்க 4. அந்த மாதிரி ஒருத்தர் கேப்டன் வச்சு மீதி எல்லாரையும் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கன்ஃபார்மாக மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு டீம் கிராண்ட் லீக்கில் மாட்ட வாய்ப்பு. பவுலிங்கில் அதே மாதிரி ஹர்ஷதீப் சிங் பதில் இந்த இடத்துல வைஷாக் விஜயகுமார் போடலாம். அவர் அந்த பிளான்ஸில் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அகெயின். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்கானிஸ்தான் நேஷ்னல் T20 கப் மேட்சஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் ஜிம்பாப்வே உமன், பாகிஸ்தான் உமன் வேறு லெவல் ப்ரெடிக்ஷன் வீடியோ கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கிராண்ட் லீக் கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். பை பாய்.